தேவ ஜனமே, ஒவ்வொருவரையும் மறுபடியும் இந்த கால வேளையிலே பரிசுத்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவைக்கிறேன். இல்லங்களிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு உங்களை பராமரித்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த பரிசுத்த கால வேளைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மார்க்கின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 14-15. மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 14-15. முதலாவது இந்த வசனங்களே நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமேன். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த பரிசுத்த கால வேலைக்காக உமக்கு நன்றி சோத்திரம். நீர் மரித்து உயிரோடு இருக்கிறீர், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர், பேசுகிறவராய் இருக்கிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் தியானிக்கவும் வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்து எங்களோடு நீர் தெளிவாக பேசி இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்களையும் குறைவுகளையும் அநீதிகள் அனைத்தையும் கழுவி உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த வார்த்தை எங்களோடு கடந்து வருவதாக. நாங்கள் சிறுக நீர் பெருக கிருபை தார். எங்களை உம்முடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, இந்த காலங்களிலே மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 14-15 வாசிக்க கேட்டோம். இதற்கு தலைப்பு நான் அமைத்திருக்கிறேன். தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் மனிதனாய் ஜீவிக்கும் பொழுது அவர் செய்த முதல் பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யம். இதை வாசித்த பகுதியிலே வசனம் 15 நாம் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய உலகத்தின் 1வது பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. இயேசுவுடைய உலக வாழ்க்கையிலே அவர் மரித்து 40 நாட்கள் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்னே அவர் சீஷர்களுக்கு செய்த கடைசி பிரசங்கமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கப்பட்டு சொல்லி நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 3 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக 40 நாட்கள் சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களே தெளிவாக போதித்து கடந்து பரலோகத்துக்கு சென்றார் சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனம் 3 நாம் வாசிக்க கேட்போம்.
அவர் பாடுபட்ட பின்பு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளே அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராகவே காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, 40 நாட்கள், கடைசி 40 நாட்கள் இயேசு மகிமையிலே உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவான போதகத்தை சீஷர்களுக்கு கொடுத்து அவர் நிரப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே இயேசுடைய முதல் பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கடைசி பிரசங்கமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே 3 ராஜ்யங்கள் உண்டு. முதலாவது ராஜ்யம் உலக ராஜ்யம். இந்த உலக ராஜ்யம் கடைசி நாட்களிலே அழிந்து போகும். முதல் ராஜ்யம் உலக ராஜ்யம். இந்த உலக ராஜ்யம் கடைசி நாட்களிலே அழிந்து போகும். இரண்டாவது ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம். இந்த பிசாசுடைய ராஜ்யத்தை இயேசு மறுபடியும் வந்து கடைசி நாட்களிலே அவர் பிசாசுடைய ராஜ்யத்தையும் அழித்து போடுவார். இரண்டாவது ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை இயேசுடைய 2வது வருகையிலே அவர் வந்து பிசாசுடைய ராஜ்யத்தை அவர் அகற்றி நிர்மூலமாக்குவார். 3வது ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். இயேசு மறுபடியும் வருவார். இந்த ராஜ்யத்தை, இந்த தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபித்து தேவனுடைய ராஜ்யம் என்னென்றைக்கும் நிலை நிற்கும்படியாக அவர் ஸ்தாபிப்பார். ஆகவே உலகத்திலே 3 ராஜ்யங்கள் உண்டு. அழிந்து போகின்ற உலக ராஜ்யம், அழிந்து போகின்ற பிசாசுடைய ராஜ்யம், நித்தியமாய் இருக்கின்ற தேவனுடைய ராஜ்யம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஒருவரே நமக்கு நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவராய் காணப்படுகிறார். மற்ற உலகத்தின் ராஜ்யங்களும் பிசாசுடைய ராஜ்யங்களும் ஒரு நாளிலே அவர்கள் அழிந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். Dear friends, this morning my sermon is taken from St. Mark chapter 1 verses 14 to 15, and the title of my message is The Kingdom of God. The first sermon while Jesus was on this earth, it's taken from Matthew chapter 1 verse 15, where he says, the kingdom of God is near. And the last message of Jesus after his death and living in a glorified form for 40 days was also about the kingdom of God, and we can read this in the Apostles chapter 1 verse 3, whereby it says, Jesus was with the disciples for 40 days after the resurrection, teaching them about the kingdom of God, as we can refer in the Acts of the Apostles chapter 1 verse 3. In this world we have 3 kingdoms. Firstly, the worldly kingdom, and this kingdom will come to an end at the end times of the age. The second kingdom, the satanic kingdom,
This kingdom will be destroyed by Jesus at his second coming. And the third kingdom, the kingdom of God, will be established forever when Jesus comes and rules the earth at his second coming. Therefore, there are three kingdoms. The worldly kingdom, which will be destroyed quite soon. The satanic kingdom, when Jesus comes, will be destroyed. And the kingdom of God, which Jesus will establish at his coming, which will be established forever and forever. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது தெளிவாக விளங்கி புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க கேட்போம். லூக்கா 17வது அதிகாரம் வசனங்கள் 20, 21. லூக்கா 17 வசனங்கள் 20, 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, இயேசு இடத்தில் கேட்கும் பொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, பிரத்யட்சமாக விளங்க பார்க்கிற முடியாதபடி காணப்படாதபடிக்கு இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய மாம்ச கண்களாலே காண முடியாது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். தேவனுடைய இயேசுடைய வழி நடத்துதல், இயேசுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம், இயேசுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இதை அந்நியர்கள் காண முடியாது. இயேசுவை விசுவாசித்து ஏற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே அவர் ஸ்தாபித்து அவர் வாசமாய் இருக்கிறார் சொல்லி இயேசு இங்கே திருவுள்ளம் பற்றுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. இன்றைக்கு இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது தேவ ராஜ்யம் எனக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு இயேசுடைய தேவ ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுடைய அன்பு, இயேசுடைய தயவு, இயேசுடைய கிருபை, இயேசுடைய அடைக்கலம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்குமானால், இயேசு நமக்குள் உயிரோடு இருக்கிறவரால் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு தேவ ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, my dear friends, what is the kingdom of God? Jesus gives a clear explanation in Luke chapter 17 verses 20 to 21, whereby he says the kingdom of God is simply means the rule of God
the rule of Jesus in our hearts? Is Jesus living in our hearts? Is the words of Jesus in our hearts? Is the comfort of Jesus in our hearts? Is the grace of God in our hearts? When we have all these characters of God in our hearts, our heart is called the kingdom of God. Search your heart and see whether the characters of the living Jesus is in you. If you have the life of Jesus in your life, that is called the kingdom of God. The kingdom of God is our body. We ought to keep our body purified and without sin. Therefore, my dear friends, the kingdom of God is the rule of God in our hearts. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆளுகை நம்முடைய இருதயத்தில். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறதா? தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு ராஜ்யத்திற்கு என்ன தேவையா இருக்கிறது? ஒரு ராஜ்யத்திற்கு என்ன தேவை? ஒரு ராஜ்யத்துக்கு முதலாவது மையமாக அஸ்திபாரமாக ஒரு ராஜா தேவையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இல்லாமல் ராஜ்யம் இல்லை. ஆகவே ஒரு ராஜ்யத்திற்கு ராஜா தேவை என்று சொல்லி நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். Dear friends in Christ, what is needed for a king? Basically, a king is needed for a king. There is no kingdom without a king, and if there is a king, there must be a kingdom. A king is needed for a kingdom. Let us, as we go forward deeper, we will see how Jesus was a king. தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜ்யத்திற்கு ராஜா அவசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நித்திய ராஜ்யத்திற்கு இயேசு ராஜாவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக இயேசு ஒருவரே ராஜாவாகவே பிறந்தார். ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ராஜா தேவையா இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு முதலாவதாக ராஜாவாகவே பிறந்தார். மார்க்கு, மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 2. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வாசிக்க நாம் கேட்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்கே சாஸ்திரியர்கள் ஏரோது அரண்மனைக்குள் வந்து அவர்கள் சொல்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு கிறிஸ்து முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அவர் ராஜாவாகவே பிறந்தார். வேறு ஒருவரும் ராஜாவாகவே உலகத்திலே பிறக்கவில்லை. முதலாவதாக இயேசு ராஜாவாகவே பிறந்தார். இரண்டாவதாக உலகிலே வாழும் பொழுது இயேசு நான் ஒரு ராஜா என்று சொல்லி அவர் திருவுள்ளம் பற்றினார் சொல்லி யோவான் 18வது அதிகாரம் வசனம் 37 நாம் பார்க்கலாம். யோவான் 18 வசனம் 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான்.
இயேசு பிலாத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார், நான் ராஜாதான், நான் ராஜா என்று சொல்லி அவர் தைரியமாக பிலாத்துக்கு முன்பதாக சவாலிட்டு சொல்லுகிறார், நான் ராஜா. அப்படி என்றால் அவருக்குள் ஒரு ராஜ்யம் உண்டு. அவர் ராஜாவாக உலகத்திலே திருவுள்ளம் பற்றினார். ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக திருவுள்ளம் பற்றினார். மூன்றாவதாக யோவான் 19:3 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19:3. யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வாழ்க என்று சொல்லி அவரை வாரினால் அடித்தார்கள். அவரை வாரினால் அடித்தார்கள். யூதருடைய ராஜா என்று சொல்லி அவர்களை வாரினாலே அடித்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாகவே பாடுபட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாகவே பிறந்தார். அவர் ராஜா என்று திருவுள்ளம் பற்றினார். மூன்றாவதாக இயேசு ஒரு ராஜாவாகவே பாடுபட்டார். சிலுவையிலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் ராஜாவாகவே எல்லா விதத்திலும் பாடுபட்டார். ஆகவே மூன்றாவதாக இயேசு ஒரு ராஜாவாகவே பாடுபட்டார். தொடர்ந்து யோவான் 19:19 நாம் வாசித்து பார்க்கலாம். யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, ஒரு அட்டவணையை எழுதி, ஒரு பட்டயத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். சிலுவையின் மேல் போட்டுவிட்டான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. ராஜா என்று எழுதியிருந்தான். யூதருடைய ராஜா என்று அங்கே பிலாத்து ஒரு பெரிய பலகையில எழுதி இயேசுடைய சிலுவையின் மேல் ஒட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து ராஜாவாகவே மரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே ராஜாவாகவே மரித்தார், ராஜாவாகவே பிறந்தார், ராஜாவாகவே திருவுள்ளம் பற்றினார், ராஜாவாகவே பாடுபட்டார், அவர் ராஜாகவே மரித்தார். அவர் என்னென்றைக்கும் ராஜா ராஜா ராஜா. அவர் நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. கடைசியாக ஆறாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிக்க நாம் கேட்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 16. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, கர்த்தாதி கர்த்தா என் நாமம் அவருடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும், அவருடைய வஸ்திரத்தின் மேலும், அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அவர் கொடுக்கப்பட்ட நாமம் ராஜாதி ராஜா. தேவ பிள்ளைகளே, இயேசு ராஜாவாக பிறந்தார், ராஜாவாகவே வாழ்ந்தார், ராஜாகவே பாடுபட்டார், ராஜாவாகவே அவர் மரித்தார். மறுபடியும் அவர் வருவார். அவர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக உலகத்துக்கு மறுபடியும் வருவார். முதல் பிறப்பிலே அவர் சிசுவை போல குழந்தையாய் பிறந்து வந்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். மறுபடியும் இயேசு வரப்போகிறார். அவர் மகிமையோடு ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் நியாய தீர்க்க வருவார். அவர் மறுபடியும் ராஜாதி ராஜாவாய்
வெற்றி சிறந்தவராய் நம்மை நியாய தீர்க்கவும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லவும் அவர் மகிமையோடு வெற்றி சிறந்த ராஜாதி ராஜாவாய் வருவார். இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னென்றைக்கும் நித்திய காலமாய் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் நமக்குள் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவார். ஹல்லேலூயா. அவர் நாமம் மகிமை அடைவதாக. Dear friends, as we see a king is needed for a kingdom, in Matthew chapter 2 verse 2 we see Jesus was born as a king. Secondly, in John chapter 18 verse 37, Jesus acknowledged himself as a king before Pilate, the Roman governor. Thirdly, in John chapter 19 verse 3, Jesus suffered as a king. And fourthly, in John chapter 19 verse 19, we can see Jesus dying as a king when Pilate put a noteboard saying Jesus is the King of Jews. And fifthly and lastly, in Revelations chapter 19 verse 16, when Jesus will come back as the King of Kings. In his first coming, he came as a baby to forgive our sins. In the second coming, Jesus will come in his glory as the King of Kings to judge us and to take us to his eternal home. Therefore, my dear friends, Jesus was born as a king. Jesus acknowledged himself as a king. Jesus suffered as a king. Jesus died as a king. And Jesus will return as a King of Kings. Jesus is forever King, King, King. Let the name of the Lord be glorified. தேவ பிள்ளைகளே, இயேசு ராஜா ராஜா ராஜா. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார் மார்க்கின் புஸ்தகத்திலே, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையிலே இயேசு உங்களுடைய இருதயங்களை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா? உங்கள் இருதயத்திலே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Dear friends, this morning the Lord is knocking at the door of your heart and is waiting to come in to establish the kingdom of God in your hearts, in your lives. What is your response? Will you open your hearts and say, Lord Jesus, come into my heart and life and build your kingdom. தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் ஒரு தீர்மானம் நாம் செய்வோமாக. இயேசுவே, என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய ஜீவனையும் உமக்கு நான் திறந்து கொடுக்கிறேன். இயேசுவே, ராஜாவாக நீர் வந்து உம்முடைய ராஜ்யத்தை என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஸ்தாபியோம் என்று நீ சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே ராஜாவாக வந்து என்னென்றைக்கும் நிலை நிற்கின்ற, அசைக்க முடியாத, அழிந்து போகாத நித்திய ராஜ்யத்தை நமக்குள் அவர் ஸ்தாபிப்பார். நம் இயேசுவோடு இருப்போம், இயேசு நம்மோடு இருப்பார். அவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த காலவரிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம்
உன்னுடைய இருதயத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விக்கு உன்னுடைய மறு உத்தரவு என்ன? நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. ராஜாவாக நீர் பிறந்தீர், ராஜாவாக நீர் திருவுள்ளம் பற்றினீர், ராஜாவாக பாடுபட்டீர், ராஜாவாக மரித்தீர், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவராய் இருப்பதற்காக உமக்கு சோதரம். இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளையும் சத்தியத்தையும் கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பீராக, தேவராஜ்யத்தை ஸ்தாபிப்பீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அனுகிரகம் இறங்குவதாக. உடைய வாழ்க்கையிலே நீர் தங்கியிருப்பீராக. உடைய வசனம் நிறைந்திருப்பதாக, உடைய ஆளுகை இருப்பதாக, உடைய அரசாட்சி இருப்பதாக. இயேசுவே, உமக்கு நன்றி. எல்லா ராஜ்யங்கள் அழிக்கப்படும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் மாத்திரமே நித்திய 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 காலமாக நிலைத்திருக்கும். இந்த தேவ ராஜ்யத்தை எங்களுடைய இருதயத்திலே ஸ்தாபிப்பீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவே, சபை மக்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக, சபை தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்வதாக நீ பேசினதற்காக உமக்கு சோதம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.